வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு எக் ஃப்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் முட்டை இருக்குது அப்படின்னா சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இது தோசை கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி சாப்பிட்லாம். இது கிரேவியாகவும் சாப்பிட்லாம், கிரேவியாகவும் எடுக்கலாம், நமக்கு ட்ரையாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பண்ணிடலாம். ஸோ வாங்க, இது அவ்வளோ ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எக் ஃப்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன முட்டை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொஞ்சமாக கடுகும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க, முட்டையில் போடுறதுக்காக தான். அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் முட்டையை இதே மாதிரி ஒரு பவுலில் உடைச்சி விடுறேன். நான் இப்போ முட்டையை உடைச்சி விட்டாச்சு. இனி இது கூடவே நம்ம இதுக்கு முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இனி நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் இதே மாதிரி ஹோலில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வழி விட்டு தான் நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி விடும்போது தான் அது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க இனி நம்ம ஃப்ரை பண்ண போகலாம். முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெயை இந்த பேன் கொஞ்சம் மூழ்கி நிற்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம முட்டை விடும்போது கரெக்டாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த எண்ணெய் எடுத்தால் போதும். எங்கள் வீட்டில் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். சிலவங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அப்படின்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம முட்டையை இதில் விடலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இனி நம்ம இதில் முட்டையை விட்டுடலாம். இதே மாதிரி ஓட்டை உள்ள ஸ்பூனில் விட்டால் தான் இப்படி ப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளாடி இருக்கிற இந்த முட்டை எல்லாமே போய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி நல்லா இது பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம முட்டை சூப்பராக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இனி நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக இதே மாதிரி வச்சிங்கன்னா சைடில் வந்துடும். நம்ம இப்போ முட்டையை மாற்றியாச்சு. முட்டை 1 மினிட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இனி அதே எண்ணெயில் தான் கடுகு போட போகிறோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கறிவேப்பிலை இதில் போடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை கூட பச்சை வாசனை கொஞ்சம் மாறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதில் போடலாம். இதையும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்குறதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அது
அதுக்கப்புறமா இது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போடுறோம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்து நம்ம மீதி உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளும் போடுறேன். மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம ஏதோ ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் போடலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப எல்லாம் குழஞ்சி வரணும் அப்படின்னு எல்லாம் இல்லை, ஒரு மீடியமாக குழஞ்சாலே போதும். இனியும் ஒரு 2 minutes நம்ம இதை மூடி வைக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம தக்காளியும் கொஞ்சம் வெந்தாச்சு. இனி நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் இதில் போடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்புத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம், முட்டையிலையும் உப்பு போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு உப்பு போட்டால் போதும், தேவைப்பட்டால் மட்டும். மசாலையோட பச்சை வாசனை மாறுறது வரை இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே உங்களுக்கு குழம்பா வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நீங்கள் குழம்பா எடுத்துக்கலாம். ட்ரையாக வேணும்னா நீங்கள் இதே மாதிரியே பண்ணால் போதும். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சம் சாதம் கூட போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிடுவாங்க. இது எதுக்கு கூட வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எக் ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் 10 நிமிஷம் ஆகும். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க, நான் நேரமே சொன்னேன் கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரமாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடியது, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் இது ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.